ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான், ஆனால் நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்துலலாம், பழைய காலத்துலலாம் இந்த கடுக்காய் பவுட்ரு, அதாவது கடுக்காய் கொட்டை இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் இங்கே பயன்படுத்துறதில்ல. அதனால எவ்வளோ நம்மளுக்கு ஒரு நல்லா முக்கியமான நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லா ஒரு இது கொடுக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அதனால இப்போ நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன புண்ணோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கோ, நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த கடுக்காய் பவுடரை நம்ம ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது, நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கிது. நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணு கூட நல்லா ஆறும், நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால நான் கடுக்காய் பவுட்ரு, இந்த மல்லிகை கடையில் கிடைக்கும். இது கடுக்காய் பவுட்ரு நான் ஒரு பேக்கெட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நம்ம இது எப்படி செஞ்சு எப்படி சாப்பிட்றது ஏன்னாக்கா இதனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கிது கடுக்காய் இந்த பவுட்ருனால. அப்புறமா இந்த அடிப்பட்ட பசங்களுக்கு ஆறலைனாக்கா இந்த கடுக்காய் பவுட்ரு எண்ணெய் வச்சு, தேங்காய் எண்ணெய் வச்சோ இல்லை இந்த நம்ம எச்சியை கூட அது மேலே வச்சுட்டு இந்த கடுக்காய் பவுடரை அது மேலே போட்டு விட்டாக்கா அப்படியே பிடிச்சிக்கும். ரொம்ப கெட்டியாக அப்படியே டைட்டாக அதுவே காஞ்சி அது மேலே லைட்டாக எண்ணெய்ங்கோ போட்டு விடுவாங்க. இல்லாட்டினா இந்த கண் டியூப் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு யூஸ் பண்ணுறது, அதுவும் அது மேலே போட்டால் அது அப்படியே ஊறிட்டு இருக்கும். சில நம்ம வீட்டில் இருக்க இந்த பழைய மாத்திரையை தூள் பண்ணிவிட்டு பசங்களுக்கு போடுறோம். அடிபட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே வந்துடும். இல்லை பசங்க படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபுல்லாக அது வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த மாதிரி புண்ணுங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல நம்ம உள்ளே இருக்கிற புண்ணு என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் நான் இந்த அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இது நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சு ஆயிட்ட பிறகு நீங்கள் தண்ணிலையும் சாப்பிட்லாம், இல்லை காட்டினா பால்லையும் நீங்கள் நைட்டில் பால் எடுத்துக்கிறீங்கனாக்கா நீங்கள் பாலில் கூட எடுத்துக்கலாம். இது சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிட்ணுமா இல்லை வேறு யாருன்னா அப்படியெல்லாம் இல்லை. யார் வேண்டாலும் இது ஏஜ் ஹைட்டு கொஞ்சம் இருக்கிறவங்க இது நல்லா எடுத்துக்கலாம், சாப்பிடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே இல்லை. நல்லா நம்ம உடலில் இருக்கிற அந்த புண்ணு எது இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக நம்மளுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக உள்ளவே காஞ்சிட்டு வரும், நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது சுத்தமான நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. அதனால நான் நைட்டில் நான் பாலில் எடுத்ததில் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் குடிக்கிற பாலில் கூட எவ்வளோ விதப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு குடிக்கும் போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்புறமா நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது குடிக்கணும்னு போல் தோணும். ஏன்னா அது கசப்பாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்தி ஆகணும். இப்போ நான் நைட்டில் பாலில் எடுத்துக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாலில் எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணியில் தான், இவ்வளோ பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி நல்லா வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டணும். அப்புறமா இந்த கிளாஸில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் சாப்பிட்டு எல்லாம் ஆயிட்ட பிறகு ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஆயிட்ட பிறகு ஒரு 1/2 ஹவர் கழிச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி வெதுப்பு வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்து குடித்தோம்னா, காலையில் எழுந்தோம்னா நம்மளுக்கு மோஷன்லேருந்து எந்த ஒரு வயிற்று வலி எது இருந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்மளுக்கு பயன்படுத்துது இந்த பவுட்ரு. வாங்க இப்போ அது நான் எப்படி தண்ணி சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ இந்த மாதிரி பெரிய டம்ளரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சூடு பண்ண போகிறேன். இதில் சர்க்கரை நீங்கள் அது மூட விருப்பம். சர்க்கரை இல்லாமல் இப்போ நைட்டில் பால் குடிக்கணும், சில பேர் சர்க்கரை இல்லாமல் பால் குடிக்குவாங்க.
அந்த மாதிரி இது சர்க்கரை இல்லாமல் நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லது. சர்க்கரை எடுத்துக்காதீங்க. சர்க்கரை எடுக்காமல் இது குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கடுக்காய் கொட்டையில் முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸு கூட யூஸ் ஆகுது. அந்த கரும்புள்ளி மார்க் இருக்கு இல்லைங்களா, அது கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடுக்காய் பவுட்ரு. இது சில பேருக்கு தெரியும். அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் இன்ன வரைக்கும் இது யூஸ் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மாதிரி மனுஷருங்க தான் இது எல்லாம் யூஸ் பண்ணுறதுல அந்த காலத்து இது. இப்போ அந்த காலத்து இது பொருள் தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ கடுக்காய் கொட்டை வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூனு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும்னு இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடுக்காய். இப்போ எவ்வளோ வெதுப்புன்னு வேணும் அந்த அளவுக்கு தண்ணி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா ஆறின பிறகு இதில் ஊற்றிக்கின்னு எவ்வளோ நம்மளுக்கு சூடு தேவை அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு எல்லாம் ஆயிட்ட பிறகு நைட்டில் இது ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கிளாஸ் தேவையில்லைனா கூட நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் ஒரு கிளாஸ் குடிக்கிறது இல்லைங்களா நைட்டில், அந்த மாதிரி இதுவும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இதில் நான் எந்த சர்க்கரையும் சரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறதுல, தேன் எதுவுமே மிக்ஸ் பண்ணிக்கிறதுல. நைட்டில் இது நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். நல்லா ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் நான். எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை இன்ன வரைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் கடுக்காயை பற்றி இன்னும் என்ன அதிசயமாக அதில் நம்மளுக்கு எல்லா ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கும் நான் போட்டிருக்கேன், நம்ம ஃபுல் பாடிக்கும் நம்ம முகத்துக்கு. அடுத்து வந்து இது பசங்களுக்கு அடிபட்டாலே இந்த மாதிரி கடுக்காய் பவுடரோ இல்லை கடுக்காய் கொட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பழைய மருந்து ஆயில்மெண்ட் இதெல்லாம் போடுற நேரம், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் தான், அப்புறமா அதை நம்ம தூங்க வைக்கும் போது பசங்களுக்கு பெட்டில் அது இல்லைன்னா ஃபுல்லு அது பெட்ஷீட்லலாம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை கொப்பரை இருந்துச்சு நல்லா சுட்டுட்டு அந்த எண்ணெய் எடுத்து அந்த புண்ணு மேலே தடவிட்டு இந்த கடுக்காய் பவுடரை வந்து நீங்கள் அது மேலே தூரி விட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். அதுவாக காஞ்சி உழுவும். அது வரைக்கும் நம்மளாக கை வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம பெட்டில் கூட படுக்கலாம், பெட்டில் கூட அப்படியே ஒட்டிக்காது, பெட்ஷீட்டில் எதுலேயும் அது இதாகாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருள் இது கடுக்காய் பவுடர். நீங்கள் கடுக்காய் கொட்டை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நல்லா இதை விதப்பன்னு கொஞ்சம் ஆகணும். அந்த சூடு நம்ம எவ்வளோ சூடு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சூடு எடுத்து சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இது நைட்டில் குடிச்சிட்டு நம்ம படுத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.